ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நீட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட தெர்மோடைனமிக் கிராஃப் பேஸ்டு ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தெர்மோடைனமிக்ஸில் கிராஃப் பேஸ்டு சம்ஸ் எப்படியெல்லாம் ஷார்ட்கட்டில் போடலாங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்லி தரப்போகிறேன். ஓகே, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும் இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது. ஓகே, இப்படியெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலான்னு. ஓகேவா? அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய லெசன்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம மாஸ் அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் த கிவன் சைக்கிள் த ஒர்க் டன் டியூரிங் ஐசோபாரிக் ப்ராசஸஸ். ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐசோபாரிக் ப்ராசஸில் ஒர்க் டன் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. கிராஃப் கொடுத்துட்டாங்க. கிராஃப் வந்து ப்ரெஷருக்கும் வேல்யூமுக்கும் இடையில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் டன்னாலே ஐசோபாரிக் ப்ராசஸில் ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வேல்யூம், பி டெல் வி. ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வேல்யூ. இந்த கிராஃபில் மேக்ஸிமம் ப்ரெஷர் என்ன? 3 × 10⁻². போட்டாச்சு. சேஞ்ச் இன் வேல்யூம் டெல் வினா சேஞ்ச் இன் வேல்யூம். மேக்ஸிமம் வேல்யூம் மைனஸ் இனிஷியல் வேல்யூம், அதான் 3 - 1. ஓகே, 3 × 10⁻² இன்ட்டு 3 - 1 2. 3 2s are 6. 10⁻²னா 100. ஸோ 600 ஜூல். ஒர்க் டன்னா அதோட யூனிட் என்ன? ஜூல். ஸோ சாய்ஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸி. ஐசோபாரிக் ப்ராசஸில் ஒர்க் டன்னா ஃபார்முலா என்ன? ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வேல்யூம். அவ்வளோதான். செகண்ட் சம் டிஸ்கஸ் பண்ணலாம். எ கேஸ் இஸ் டேக்கன் த்ரூ த சைக்கிள் ABCA as shown. What is the net work done by the gas? ஸோ ஒர்க் டன் கேட்டுட்டாங்க. பட் பாருங்களேன், ABCA ஏல ஸ்டார்ட் ஆகுது. ABCA ஏல ஸ்டார்ட் ஆகி ஏலையே முடியுது. அப்போ இது என்ன ப்ராசஸ்? சைக்ளிக் ப்ராசஸ். மற்ற கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐசோபாரிக், ஐசோகோரிக் இந்த மாதிரி ஏதோ க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இங்கே கொடுக்கல. ஏல ஆரம்பித்து ஏலையே முடியுது. அப்போ இது என்ன ப்ராசஸ்? சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு இது நமக்கு மைண்டில் வந்து நிற்கணும். ப்ரெஷருக்கும் வேல்யூமுக்கும் இடையில கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, சைக்ளிக் ப்ராசஸில் ஒர்க் டன்னா ஏரியா கண்டுபிடிச்சா போதும். என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஏரியா. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒர்க் டன் என்ன கண்டுபிடிச்சா போதும்? ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஓகே, இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சால் வேலை முடிஞ்சிச்சு. செம்ம சால்வ் பண்ணி விட்றலாம். ஒர்க் டன் ட்ரையாங்கிளோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன? ஹாஃப் BH. half BH. half breadth. breadth பாருங்க, ஃபைனல்ல இருந்து இனிஷியலா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 7 2. 7 - 2 எவ்வளோ? 5 இன்ட்டு வேல்யூம் எதுல கொடுத்துருக்காங்க? 10⁻³ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? 5 × 10⁻³ போடணும். ஓகே, அடுத்து ஹைட்டு. இங்கே ஹைட்டு எதை மென்ஷன் பண்ணுது? ப்ரெஷரை. ஃபைனல்ல இருந்து இனிஷியலை மைனஸ் பண்ணுங்க. 6 - 2 4. ஸோ 4 இன்ட்டு ப்ரெஷர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10⁻5 கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்டு 10⁻5. ஓகே, சால்வ் பண்ணிடலாம். 2 டைம்ஸ் 5 2s are 10. 10 இன்ட்டு 10⁻³ 10⁻+5 ஆட் பண்ணால் 5 - 3 2. இப்போ 10⁻2. அப்போ 10⁻2னா 100. 100 × 10 1000. 1000 ஜூல். ஸோ ஒர்க் டனுக்கான ஆன்சர், ஸோ டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர், 1000 ஜூல். இப்போ ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு, கவனிங்க. இப்போ சாய்ஸை பாருங்களேன். -2000 + 2000. இப்போ சைக்ளிக் ப்ராசஸில் ஒர்க் டன் கொடுக்கும்போது மைனஸ் ப்ளஸ் எல்லாம் வருது. சப்போஸ் இங்கே நமக்கு 2000 வந்திருந்தா 2 சாய்ஸ் வந்துருக்கும்ல, ஒன்று மைனஸில் இருக்குது, இன்னொன்று ப்ளஸில் இருக்குது. அப்போ என்ன சார் பண்ணணும்னா, சைக்கிள் கிளாக் வைஸில் இருக்கா
ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கான்னு பார்க்குறீங்க. ஓகேவா? ஒர்க் டன் கண்டுபிடிக்கும் போது சைக்கிள் வந்து கிளாக் வைஸில் போகுதா ஆன்டி கிளாக் வைஸில் போகுதான்னு பார்க்குறீங்க. கிளாக் வைஸில் போணுச்சுன்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவில் இருக்கும். கிளாக் வைஸில் போனால் ஒர்க் டன் என்னவாக இருக்கும்? பாசிட்டிவில் இருக்கும். ஆன்டி கிளாக் வைஸில் போனால் ஒர்க் டன் நெகட்டிவில் இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கணும். கிளாக் வைஸில் போணுச்சுனாக்க ஒர்க் டனை எப்படி எழுதணும்? பாசிட்டிவில் எழுதணும். ஆன்டி கிளாக் வைஸில் போணுச்சுன்னா ஒர்க் டனை நெகட்டிவில் எழுதணும். ஓகே, இப்போ இதை பார்க்கலாம். எப்படி போகுதுன்ட்டாங்க? ஏபிசிஏ. அதுக்கு தான் இதை நான் ஃபஸ்ட்டே படித்து காட்டினேன். இப்போ பாரு, ஏல ஆரம்பிக்குது, பிசிஏ கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகுது. இது எப்படி இருக்கு? கிளாக் வைஸில் போகுது கர்வ். ஸோ இப்படி போகி இப்படி வந்திருக்கு. அப்போ இது கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா ஒர்க் டன் என்ன எடுத்துக்கலாம்? பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். அப்போ +1000 ஜூல் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிச்சா? ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதே கர்வ் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா -1000 எடுத்திருப்போம். ஓகே, புரிஞ்சிச்சா? நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்க்கலாம். A thermodynamic system is taken through the cycle ABCDA. The work done by the gas along the path BC is. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ABCDAன்னு ஒரு சைக்கிள் இருக்கு. இதில் ஒர்க் டன் பிசிக்கு மட்டும் கேட்டிருக்காங்க, பி டு சிக்கு. ஓகே, சாய்ஸ் பாருங்க. 0, 30 ஜூல், -90 ஜூல், -60 ஜூல். ஓகே, ப்ரெஷர் அண்ட் வால்யூம் கிடையில கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்களேன், ஒர்க் டன் பிசிக்கு மட்டும் கேட்டிருக்காங்க. பி டு சி பாருங்க, இது என்ன ப்ராசஸ்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒர்க் டனுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? சைக்ளிக் ப்ராசஸாக இருந்தால் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இது என்ன ப்ராசஸ்? பி டு சி. வேல்யூம் சேஞ்ச் ஆயிருக்கா? சேஞ்சே ஆகலை. அப்போ இது ஐசோகோரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் வேல்யூம் ப்ராசஸ். வேல்யூம் 400 சென்டிமீட்டர் கியூப்ல அதே தான் இருக்கு. பி டு சி சேஞ்சே ஆகலை. இப்போ ஒர்க் டனுக்கு ஃபார்முலானா பி டெல் வி. பி டெல் வினா சேஞ்ச் இன் வேல்யூம். ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸில் ஒர்க் டன் முட்டை. ஏன்? ப்ரெஷர் இருக்கு, ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுது, பட் வேல்யூம் சேஞ்சே ஆகலை. வேல்யூம் சேஞ்சு முட்டை தான். ஓகே, 0 × anything 0. ஸோ அப்போ இந்த ப்ராசஸ்க்கு ஒர்க் டன் என்ன? 0. சாய்ஸ் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 0. ரொம்ப ஈஸியான சம். கொஸ்டின் பார்க்க பெருசாக இருக்கலாம், பட் புரிஞ்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ ஏபிசிடி ஏக்கு கேட்கல, அவங்க பி டு சிக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக கவனிக்கணும். கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். A thermodynamic system is taken from state A to B along ACB and is brought back to A along BDA as shown in the PV diagram. The net work done during the complete cycle is given by the area is dash. So question பார்க்க ரொம்ப பெருசா இருக்கு. கர்வ் பாருங்க, ப்ரெஷருக்கும் வேல்யூமுக்கும் இடையில கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது என்ன ப்ராசஸ்னு சொல்லிட்டாங்க? கம்ப்ளீட் சைக்கிள். அப்போ இது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸில் ஒர்க் டன் கேட்டால் ஃபார்முலா என்ன? ஏரியா கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. ஓகேவா? கர்வ் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஏல ஸ்டார்ட் ஆகி பியில் முடியுது. ஏ டு பி அலாங் ஏசிபி. ஏசிபி வழியாக வருது. தென் brought back to A along BDA. கர்வ் BDA வழியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? சாய்ஸ் பார்க்கும்போது P1 AC B B2 P1 நிறைய இருக்கு. ஓகே, சிம்பிளா என்ன சொல்லியிருக்கேன்? சைக்ளிக் ப்ராசஸ்னா ஒர்க் டன் என்ன? ஏரியா கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஓகே, இப்போ இந்த சைக்ளிக் ப்ராசஸ் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது? ஏல ஸ்டார்ட் ஆகி பிக்கு வருது, அகைன் பில இருந்து ஏக்கு வருது. ஓகேவா? அப்போ இதுக்கு ஒர்க் டன் ஸோ இந்த இடம் தான் இதோட ஒர்க் டன். ஏல ஸ்டார்ட் ஆகுது, ஏல இருந்து
சிக்கு வருது, சிலேருந்து பிக்கு போகுது, பியிலேருந்து டிக்கு வருது, டிலேருந்து அகெயின் ஏ. இப்போ ஒர்க் டன் இந்த கர்வ்டு ஸ்பேஸ் மட்டும்தான். ஓகேவா? அப்போ சாய்ஸ் பாருங்க, சாய்ஸ் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்மளை குழப்பறதுக்காக ரொம்ப பெருசாக இருக்குது, பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிள். ஏசிபி டிஏ, அவ்வளோதான். ஏசிபி டிஏ இதுதான் ஒர்க் டன். ஓகே, ரொம்ப சிம்பிளான சம். பார்க்க தான் பெருசாக இருக்கும், பட் ஆன்சர் ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.